பிரெக்னன்சி பீரியட்ல உங்களோட பேபியோட ஹெல்த் பத்தியும், ஒரு ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட சேஃப்டி பத்தியும் நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபைப்ராய்டு ஏதோ ஒரு ரீசன்னால இன்ஃபர்டிலிட்டி இல்லைன்னா ரிப்பீட்டடா அபார்ஷன் ஆறது, ரொம்ப சிவியர் ப்ளீடிங், பெயின் இதனால ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி பிளான் பண்றீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபைப்ராய்டு லாப்ரோஸ்கோப்பில ரிமூவ் பண்ண பிறகு எப்போ கன்சீவ் ஆகலாம், எப்படி கன்சீவ் ஆகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள டவுட்டா இருக்கலாம். நார்மலா லாப்ரோஸ்கோப்பில ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றது பெட்டர். ஏன்னா யூட்ரஸ்ல உள்ள ஸ்கார் வந்து ஹீல் ஆறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்படி கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொன்னா, இன் கேஸ் வந்து ஃபைப்ராய்டு மட்டும்தான் உங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசன், அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேச்சுரலா கூட கன்சீவ் ஆகலாம். சம்டைம்ஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் லைக் செமன் கவுண்ட் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட்டோட ஹெல்ப் வந்து தேவைப்படலாம். பட் பிரெக்னன்ட் ஆன உடனே நம்ம சேஃபஸ்ட் பொசிஷன் வந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. இது ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி தான். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா யூடியூபை பாருங்க.